மேட்டூரில் 11 கிலோமீட்டர் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினை சாலையில் இருபுறமும் மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பு, 1 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளை முன்னிட்டு நேற்று மாலை மேட்டூர் வந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மாவட்ட எல்லையான பெரும்பள்ளத்தில் ரோட் ஷோவை தொடங்கினார். சூராண்டிபுத்தூர், கருங்கரடு, நவப்பட்டி, நாட்டாமங்கலம், மாதையன்குட்டை 4 ரோடு ஆய்வு மாளிகை வரை 11 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற ரோட் ஷோவில் சிறிது தூரம் நடந்து வந்த முதல்வர் ஸ்டாலின் பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்களை சந்தித்து அவர்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடன் நின்று அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் வாகனத்தில் அமர்ந்தபடி சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்களை பார்த்து கையை அசைத்தபடி சென்றார். திமுக கொடிகள் மற்றும் பதாகைகளை பிடித்தபடி ஆயிரக்கணக்கானோர் முதல்வரை வரவேற்றனர். கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என மேட்டூர் நகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. பின்னர் நவப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த திமுக மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளுடன் வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முதல்வர் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக மாவட்ட எல்லையான பெரும்பள்ளத்தில் அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் நிர்வாகிகள் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பொழுது அமைச்சர் ராஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் டி.எம். செல்வகணபதி, கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். சிவலிங்கம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முதல்வரின் வருகையையொட்டி காவல்துறை கூடுதல் இயக்குனர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.